ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு முட்டை மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி 4 முட்டையும் வேக வச்சு 2 அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கறி மசாலா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலாவோட. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் கடல மாவு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு 4 ஸ்பூனை சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கறி மசாலா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இப்போ தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியான பதத்துக்கு கலந்துக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு இந்த மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு பிணைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம முட்டையோட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ண மசாலா எடுத்துக்கோங்க. அது கூட அந்த மசாலா இது கூடயே வச்சு நம்ம முட்டை சேப்க்கு ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம ரெடி பண்ணோம்னா அதுவே வந்துடும். இது மாதிரி முட்டை மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். முட்டை சேப்க்கு நம்ம உருளைக்கிழங்க ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி முட்டை சேப் ரெடி பண்ணிக்கோங்க. எல்லா மாவையும் இது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி மாவெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ரெடி பண்ண மாவை இதில் கலந்துக்கலாம். அப்படியே லைட்டாக கலந்துக்கோங்க. இந்த மாதிரி கலந்துக்கோங்க. அப்படியே மேலாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மாவு படுற மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம்லேயே வச்சுக்கோங்க. அப்பப்போ திருப்பி விட்டுங்க. முட்டை மசால் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். முட்டை மசால் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.